சொல்லுங்க சகல. என்ன சகல, எங்க இருக்கீங்க? வீட்டில் தான். ஏன் சகல, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு நான் தான் கேட்கணும். ஏதாவது பிரச்சனையா? மாமா, நீங்க ஹாஸ்டலுக்கு வந்து அக்கா கிட்ட பேசுனீங்களா? அக்கா எதுவும் கோவப்பட்டு பேசுச்சா? என்னாச்சு மாமா? கோகிலா மேல எந்த தப்பு இல்லை ஆனந்தி. அவ சூழ்நிலையை அவ சொன்னா. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? சகல, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருந்து வராங்க. ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டா என்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோகிலா, ஆனந்தி உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும்னு சொல்றாங்க. எங்ககிட்டயுமா? ஆமா சகல. ஆனா என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. சரி, கோகிலா கிட்ட சொல்லி அவளையும் ஆனந்தி வீட்டுக்கு வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். கோகிலா வரவே முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், முடியவே முடியாதுங்கிறா. அதுக்காக சப்போர்ட்டுக்கு ஆள் அனுப்புறீங்களா? இல்ல இல்ல கோகிலா, எங்க நான் தாங்க சகலைக்கு கால் பண்ணேன். நீங்க எங்க கோவப்படுறீங்க? பாவம் மாமா உன்னைய தேடி வர்றப்ப இப்படிதான் கோவப்படுவியாக்கா? ஏன்க்கா இப்படி பண்ற? என்னால எங்கேயும் போக முடியாது ஆனந்தி. இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்னால என்ன பண்ண முடியும்? நானும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சி எடுக்கிறேன். சகல, நீங்க கவலைப்படாம இருங்க. நாங்க பேசிட்டு திரும்ப கால் பண்றோம். சரி சகல. எதுக்குக்கா நீ இவ்ளோ கோவப்படுற? உன் மாமனார் மாமியார் வந்தாங்கன்னா நீயா போய் பாக்குறதே மரியாதை. மாமாவே கூப்பிட்டு இப்படி முடியாதுன்னு நிக்கிற? அவங்க சும்மா வந்தா நான் போய் பார்க்க மாட்டேன் நான் சொல்ல போறேன். வரும்போதே பேசதா வரோம்னு கண்டிஷன் போட்டுல வராங்க. அந்த கண்டிஷன் எல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? என்ன பேச போறாங்கன்னு தெரியாம நாமளே இப்படி முடிவு பண்றது தப்புங்க. ஆமாக்கா, உன்னைய மட்டும் கூப்பிடலையே, எங்களையும் சேத்துல கூப்பிட்டிருக்காங்க. என்னது, அன்புவையும் பார்க்கணும்னு சொன்னாங்களா? இது உன் மாமா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சகல தான் தெளிவா சொல்றாப்லையே. முதல்ல கோகிலாவை கூப்பிட்டுட்டு பேசலான்னு இருந்தேன்.